யாக்கோபின் சகோதரனாகிய ஏசா நல்லவனா கெட்டவனா என்கிற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பொதுவாக இந்த ஏசாவை குறித்து அவன் கெட்டவன் என்கிற அநேக செய்திகளை நீங்களும் நானும் கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில் இந்த ஏசா எவ்வளவு நல்லவனாய் இருந்தான், அவனுக்குள்ள இருந்த நல்ல குணாதிசயங்கள் என்னென்ன என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அவன் நல்லவன் என்று சொல்லி இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் தேவன் ஏன் அவனை வெறுத்தார்? என வசனம் சொல்லுகிறது, யாக்கோபை நேசித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று ஆண்டவர் மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதுகிறார். அப்போ நல்லவனாய் இருக்கிறான், ஆனால் தேவனால் வெறுக்கப்பட்டவன். அப்போ ஏசா நல்லவன், ஆனால் தேவன் அவனை வெறுத்தார். என்ன காரணம்? இதோடைய பின்னணி என்ன? யாரை ஏமாற்றினது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள், கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. முதலாவது, இந்த ஏசா எவ்வளவு நல்லவன், அவனுக்குள்ள என்னென்ன நல்ல குணாதிசயங்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கலாம். தகப்பனாகிய ஈசாக்கு ஒரு நாள் ஏசாவை அழைத்து, நான் சாப்பிடுவதற்கு எனக்கு ஏதாவது கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் காட்டுக்கு போய் வேட்டையாடி, தகப்பன் கேட்டது நிமித்தம் அவன் இறைச்சியை வேட்டையாடி வந்து சமைத்து தகப்பனுக்கு கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளிடத்தில் குடிக்க தண்ணி கொண்டு வா என்று சொன்னா கூட அநேக பிள்ளைகள் கீழ்ப்படிவது கிடையாது. ஒருவேளை கீழ்ப்படிந்தாலும் தாமதமாய் அதற்கு நிறைய வாக்குவாதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஏசா தகப்பன் கேட்டது நிமித்தம் அவன் கீழ்ப்படிந்தான். ஏசா நினைத்திருந்தா சொல்லியிருக்கலாம், நம்ம மந்தையிலேயே இவ்வளவு ஆடுகள், இவ்வளவு மாடுகள், மிருகங்கள் இருக்கிறதே, அதுல ஏதாவது அடித்து நீங்கள் புசிக்கலாமே அப்பா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அப்பா கேட்டது நிமித்தம் அப்பாவை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அவன் போய் வேட்டையாடி வந்த ஒரு நல்ல குணாதிசயம் படைத்த இந்த ஏசா என்று சொல்லி முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம், ஆதியாகமம் 27வது அதிகாரம் 41வது வசனம், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து. அப்ப ஏசாவுடைய பகை யாருக்கிட்ட அப்படின்னா யாக்கோபு கிட்ட. யாக்கோபை ஆசீர்வதித்த தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை அவன் பகைக்கவில்லை. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நிச்சயமா அப்பா மேல கோபப்பட்டிருப்போம். நிச்சயமா அப்பா எனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் ஏமாந்து என் தம்பி கிட்ட கொடுத்துட்டாரு என்று சொல்லி அப்பாவின் இடத்தில் நம்ம கோபப்பட்டிருப்போம். இனிமேல் அப்பா என்கிற உறவே இல்லை என்று சொல்லி அப்பாவை நாம் வெறுத்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஏசா தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை பகைத்தான், ஆனால் அப்பாவை அவன் பகைக்கவில்லை. சோ அப்பாவை, தகப்பனை நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு குமாரன், இல்ல நல்ல ஒரு மகன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வசனத்துடைய பின்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். என்னுடைய தகப்பன் ஒரு நாள் மரித்து போவார், அவர் மரித்ததற்கு பிறகு இந்த யாக்கோபை நான் பழி வாங்குவேன், அவனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவன் ஆலோசனை செய்தான். ஏன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் யாக்கோபை கொல்லணும் நினைச்சிருந்தா இப்பயே அவன் கொண்டிருக்கலாம். ஆனால் இவன் யோசிக்கிறான், எங்க அப்பா மரித்ததுக்கு பிறகுதான் அவனை நான் கொல்லுவேன். ஏன்னா எங்க அப்பா மரிக்கும் போது துக்கத்தோடு, ஐயோ என் குடும்பத்தில் நான் செய்த ஒரு காரியத்து நிமித்தம் 2 அண்ணன் தம்பிகளுக்கும் இவ்வளவு பிரச்சனை ஆயிருச்சே, இதனால இவங்களுக்குள்ள பகை வந்து விட்டதே என்று சொல்லி தகப்பன் தன்னுடைய இருதயத்தில் துக்கத்தோடு மரிக்க கூடாது என்பதற்காக அப்பாவாகிய ஈசாக்கு மரிக்கிற வரைக்கும் ஏசா சொல்றான், நான் வெயிட் பண்ணுவேன். அப்பாவுடைய இருதயத்தையும் அப்பாவுடைய இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை ரொம்ப புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல குமாரனாக, நல்ல மகனாய் இருந்தவன் யார் என்றால் இந்த ஏசா. என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும். அப்ப சொத்தெல்லாம் தராத ஒரு அப்பா இருந்தாலும் சரி, அந்த அப்பாவை நேசிக்க கூடிய, அந்த அப்பாவின் மேல் அக்கறையும் கரிசனையும் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மகன் இருப்பான் அப்படின்னா அது இந்த ஏசாவாக மாத்திரம்தான் இருக்க முடியும். அடுத்தது, இந்த ஏசாவுக்குள்ள இருந்த நல்ல ஒரு குணாதிசயம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனம், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தம்பியாகிய யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா சொத்தையும் புடுங்கிட்டான் என்று சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனால் அப்படிப்பட்ட தம்பியை அநேக ஆண்டுகள் கழித்து இந்த ஏசா சந்திக்கும் பொழுது அவன் போய் கட்டி பிடித்தது மாத்திரமல்ல, அவனை தழுவி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப அன்பு இல்லாம, சகோதரனை மன்னிக்காம இந்த காரியத்தை ஒருவராலும் நிச்சயமாய் செய்யவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல தம்பியாகிய யாக்கோபு எல்லா சொத்தையும் எல்லா ஆசீர்வாத
ஆசீர்வாதத்தையும் பிடுங்கி கொண்டு ஏமாற்றிட்டு போனாலும் அநேக ஆண்டுகள் கழித்து ஏசா அவனை பார்க்கும் பொழுது கட்டி தழுவிக்கொண்டு அவனுக்கு முத்தம் கொடுத்தான், முத்தம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே வசனத்துடைய பின்பகுதியில் பார்க்கிறோம், இருவரும் அழுதார்கள். இப்ப யாக்கோபு அழுவதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? எங்க அண்ணன் கொன்றுவான்னு நினைச்சு உயிர் பயத்துல முழுவதும் ஜெபித்த இந்த யாக்கோபுக்கு இப்ப தெரிய வருது அவங்க அண்ணன், அதாவது ஏசா அவனை மன்னிச்சுட்டான், அவனை ஏற்றுக்கொண்டான், முத்தம் கொடுக்கறான்னு சொன்னோன்னே அப்பாடா நம்ம உயிர் தப்பிச்சு, நம்ம அண்ணன் நம்மளை கொல்லல என்று சொல்லி அந்த ஒரு இமோஷன்ல அழுகிறான். ஆனால் ஏசா எதற்கு அழுதான்? ஏசா எதற்கு அழுக வேண்டும்? நியாயமா ஏசாவுக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனால் ஏசாவும் அழுதான், இருவரும் அழுதார்கள். அப்ப அழுதான் அப்படின்னா ஏசா சகோதரன் மேல இருந்த அன்பின் நிமித்தம் அநேக ஆண்டுகள் கழித்து நான் பார்க்கிறேனே, யாக்கோபே நீ எங்கேயோ போயிட்ட, எப்படியோ இருந்திருப்ப, இல்லைன்னா கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன், வீட்டை விட்டு ஓடி போய் என்ன ஆனன்னு தெரியல, ஆனா இப்ப நல்லா இருக்கே யாக்கோபே என்று சொல்லி சகோதரன் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் ஏசா அவனை கட்டி தழுவி அவனுக்கு முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட நமக்கு ஒரு தம்பி இருந்து எல்லா சொத்தையும் அப்பா கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டு போயிருந்தானா அவனுக்கு இப்படி நம்ம போய் கட்டி அணைத்து அவனுக்கு முத்தமிட்டு அவனோடு சேர்ந்து அழுது அவனை மன்னிச்சு ஏற்றுக்கொள்வோமா என்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி. நமக்குள்ள இராத ஒரு சில நல்ல குணாதிசயங்கள் இருந்த ஒரு மனிதன் யார் என்றால் இந்த ஏசா. அடுத்த காரியம் ஆதியாகமம் 33:8 வாசிக்கிறோம். அப்பொழுது ஏசா எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்திற்கு என்றான். ஏசா தன்னை கொல்ல வரா என்று நினைச்சிட்டு இந்த யாக்கோபு அநேக மந்தைகளும் ஆடு மாடுகள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசாக்கு வெகுமதியாக அனுப்புகிறான். இப்போ ஏசா யாக்கோபை சந்தித்ததற்கு பிறகு ஏசா யாக்கோபை பார்த்து சொல்றான், இந்த மந்தையெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, எனக்கு எதுக்கு இந்த காரியம் எல்லாம் கொடுக்கிற என்று சொல்லி அவன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிற காரியம் தான் இது. அப்ப இது எதை காண்பிக்கிறது என்றால் ஏசா பண ஆசை இல்லாதவன். நீ சொத்து திருடிட்டு போயிட்ட, அப்பாவை ஏமாத்திட்டு போயிட்ட, வீட்டை விட்டு ஓடி போயிட்ட, எல்லாம் ஓகே, ஆனா இப்ப எனக்கு நீ திருப்பி தரப்பாரு, இந்த சொத்து இப்ப எனக்கு வேண்டாம் தம்பி நீயே வச்சுக்கோ என்று தாராள மனதாக இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு எதற்கு என்று சொல்லி கொஞ்சம் கூட பண ஆசை இல்லாத நல்ல ஒரு மனிதன் யார் என்றால் இந்த ஏசா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஏசா எவ்வளவு நல்ல ஒரு மனிதனாய், எவ்வளவு சாஃப்டான ஒரு குணம் உள்ளவனாய் இருந்தா என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு நல்ல குணாதிசயங்கள் இருக்கிற இந்த ஏசாவை குறித்து ஆண்டவர் மல்கியாவின் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். காரணம், இவ்வளவு நல்ல குணாதிசயங்கள் இருக்கிற இந்த ஏசாவை கர்த்தர் ஏன் வெறுத்தார்? இன்னும் சொல்லணும்னா அநேக விசுவாசிகள் கூட செய்ய முடியாத அளவிற்கு மன்னிக்கிற குணாதிசயமும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற குணாதிசயமும் பண ஆசை இல்லாத ஒரு எண்ணமும் இருக்கிற இந்த ஏசாவை தேவன் ஏன் வெறுத்தார் என்கிற ஒரு கேள்விக்கு தான் இனிமேல் இருக்கிற காரியங்கள்ல நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கு அநேகர் நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு எந்த இடமும் இல்லை. இந்த ஏசா அப்படிப்பட்டவன் தான். அவன் ரொம்ப நல்லவன், அப்பாவை நேசித்தவன், அப்பாவை சிநேகித்தவன், அப்பாவுடைய காரியங்களுக்கு ஓடி ஓடி அவருக்கு கீழ்ப்படிந்தவன், சகோதரனை சிநேகித்து அவனை மன்னித்து துரோகம் செய்த யாக்கோபை மீண்டும் ஏற்றுக்கொண்டவன். ஆனால் அவனை கர்த்தர் வெறுத்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லிதான் இதற்கு மேல நம்ம பார்க்க போகிறோம். தேவன் ஏசாவை வெறுத்ததற்கு முதல் காரணத்தை ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27 நாம் வாசிக்கிறோம். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். வனசஞ்சாரி என்றால் என்ன அர்த்தம்? அவர் வனத்தில் தான் சஞ்சரிப்பார். எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா தம்பியை பார்த்துட்டு போவாரு. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை வரும்போது என்ன பண்ணுவார்? நல்ல இறைச்சியை வேட்டையாடி, மான் கறி, இந்த கறி அந்த கறி என்று சொல்லி வேட்டையாடி வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டு குடும்பத்தோட ஒரு நாள் இல்லை 2 நாள் இருந்துட்டு மீண்டும் திரும்ப எங்க போயிடுவார்னா வனத்துக்கு போயிடுவார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது அவன் வன சஞ்சாரி. ஆனால் யாக்கோபை குறித்து வசனம் சொல்லுகிறது அவன் கூடாரவாசி. அப்படின்னு என்ன அர்த்தம்? கூடாரத்தில் அப்பா அம்மாவோடு எப்பொழுதும் அவன் தகப்பனோடும் தாயோடும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஏசாவோ வனத்தில் காட்டுல தான் அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எப்பயாவது ஒரு தடவை தான் இங்க வருவான். இன்னைக்கு நாமும் கூட அநேக நேரத்தில் வன சஞ்சாரியாக இந்த ஏசாவை போலதான் இருக்கிறோம். வாரம் முழுவதும் திங்களிலிருந்து சனிக்கிழமை வரையும்
வரைக்கும் நம்ம வனசஞ்சாரியாக உலகத்தில் இங்கும் இங்கும் அலைந்து திரிந்த அநேக பாவங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ததற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் தேவாலயத்தில் வந்து தகப்பனை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஆராதித்து தகப்பனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செய்துட்டு சபையில் கூட்டுறோம், பெருக்கிறோம், கீபோர்டு வாசிக்கிறோம், கொயரில் இருக்கிறோம் என்று சொல்லி அநேக காரியங்களை தகப்பனுக்காக செய்கிறோம் என்று சொன்னாலும் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? வாரம் முழுவதும் யாக்கோபை போல நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏசாவை போல வாரம் முழுவதும் உலகத்தில் போய் அநேக காரியங்களை செஞ்சுட்டு ஒரு நாள் மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாய் அல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவு கொள்ளுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை தான் ஏசாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். தேவன் ஏசாவை வெறுத்ததற்கான இரண்டாவது காரணத்தை ஆதியாகமம் 26வது அதிகாரம் 34 வாசிக்கிறோம். ஏசா 40 வயது ஆன போது ஒரு சில குமாரத்திகளை, ஒரு சில பெண்களை அவன் விவாகம் பண்ணினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த ஏசா தன்னுடைய தகப்பன் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக காத்திருக்க அவனால் முடியவில்லை. இந்த யாக்கோபும் ஏசாவுக்கும் ஒரே வயசு, ஒரே நாளில் பிறந்தவர்கள், 2 பேரும் ட்வின்ஸ் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆனால் யாக்கோபு அவசரப்பட்டு திருமணம் பண்ணவில்லை. ஆனால் 40 வயது ஆனோன இந்த ஏசா தன் தகப்பன் காரியங்களை செய்யவில்லை என்று சொல்லி அறிந்தவுடன் அவனாக போய் ஒரு சில அந்நிய பெண்களை, கானானியர்களை அவன் திருமணம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவன் இந்த ஏசாவை வெறுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய தகப்பன் காரியங்களை செய்வார் என்று சொல்லி காத்திருக்க அவனால் முடியவில்லை. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வது வரைக்கும் காத்திராமல் ஒரு சில காரியங்களில் அவசரப்பட்டு செய்வதனால ஏசா எப்படி தேவனால் வெறுக்கப்பட்டானோ, ஏசா எப்படி தேவன் அவன் மேல் வைத்திருந்த திட்டங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்தானோ, அதே போல நீங்களும் நானும் காரியங்களை இழந்து போவதற்கு அது ஏதுவாய் இருக்கும் என்பதை இந்த ஏசாவுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மூன்றாவது, தேவன் இந்த ஏசாவை வெறுத்ததற்கு காரணம் எபிரேயர் 12:16 இந்த ஏசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்போ சேஷ்டபுத்திர பாகத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்காக இவன் வித்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதை புரிந்து கொள்ளணும்னா சேஷ்டபுத்திர பாகம் என்றால் என்ன என்று சொல்லி முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சேஷ்டபுத்திர பாகம் என்பது குடும்பத்தில் பிறக்கிற மூத்த குமாரனுக்கு கொடுக்கப்படும். அதுல என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா, இப்போ 2 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா சொத்தை வந்து 3ஆக பிரிப்பார்கள். அதுல 2 பங்கு வந்து மூத்த குமாரனுக்கு போகும், 1 பங்கு வந்து இளைய குமாரனுக்கு போகும். இரண்டாவது, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்ட இந்த மூத்த குமாரன் தான் தேவனுக்கு முன்பாக நின்று குடும்பத்தின் சார்பாக பலி செலுத்த வேண்டும். குடும்பத்தின் சார்பாக அவன் வந்து காரியங்களை தேவனிடத்தில் பேசி பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தத்திற்கு உரியவன் இவன் தான். கர்த்தர் என்னென்ன சொல்லுகிறாரோ, என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு உன்னதமான பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது என்றால் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள போகிற இந்த மூத்த குமாரனுக்கு தான் இருக்கிறது. மூன்றாவது, கடைசி காலத்தில் பெற்றோர்களை வைத்து பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு வரும்னா இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளுகிற இந்த மூத்த குமாரனுக்கு தான் வரும். இப்ப இந்த ஒரு வேளை போஜனத்திற்காக சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு அப்பா அம்மாவுடைய சொத்து வேண்டாம். இரண்டாவது, இந்த ஆண்டவரோடு பேச வேண்டிய இந்த கட்டாயம் எனக்கு வேண்டாம். சர்ச்சுக்கு போகணும், ஆராதனை செய்யணும், மற்ற காரியங்களை செய்யணும், தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும், அவருடைய வழியில உத்தமமாய் நான் நடக்க வேண்டும். ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, இந்த தொல்லை இந்த தலைவலியெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், நான் வனசஞ்சாரியாய் நிம்மதியா இருக்கணும், அதனால நான் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நான் விற்று போடுகிறேன். மூன்றாவது, எங்க அப்பா அம்மாவை நான் தான் பார்க்கணும். ஐயோ இந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம், எங்க அப்பா அம்மாவை கடைசி காலத்துல என்னால வச்சு பார்க்க முடியாது, ஏன்னா நான் வனசஞ்சாரி, நான் 1000 இடத்துக்கு போவேன் வருவேன், எனக்கு 1008 வேலை இருக்கும், எங்க அப்பா அம்மாவை கடைசி காலத்துல வச்சு பார்க்கணும்னா யாரால இதெல்லாம் வச்சு பார்க்கறது? இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஃப்ரீயா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், லைஃபை என்ஜாய் பண்ணணும், வனவாசியாய் இல்லைனா வனத்தில் வசிக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனையும் தேவனையும் பெற்றோர்களையும் எல்லாரையும் உதாசீனப்படுத்துவதுதான் இந்த ஏசாவுடைய நோக்கம் என்பதை இந்த காரியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
இருக்கிறது. அப்ப இந்த ஏசா நல்லவன் தான், ஆனால் அவனுக்குள்ள தேவ பக்தி இல்லை. அவனுக்கு ஆபிரகாம் கிட்ட இருந்து ஈசாக்குக்கு வந்த, ஈசாக்கு கிட்ட இருந்து இவனுக்கு வரப்போகிற வாக்கு தத்தங்கள் வேண்டாம். ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆபிரகாம் இடத்தில், உன்னுடைய சந்ததியை நான் வானத்து நட்சத்திரத்தை போல பெருக செய்வேன், பூமியின் மணல் தூளை போல் பெருக பண்ணுவேன். அந்த வாக்கு தத்துவம் எனக்கு வேணாங்க, அந்த உடன்படிக்கை எல்லாம் வேண்டாம், கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்கிற அந்த கட்டாயம் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் லைஃப். எனக்கு எந்த டியூட்டிஸும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எந்த பொறுப்பையும் சுமப்பதற்கு நான் தயாராக இல்லை என்பதுதான் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான் என்பதற்கு அர்த்தமாக இந்த காரியங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக தேவன் ஏசாவை வெறுத்ததற்கு காரணத்தை நாம் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். இந்த இடத்துல நீங்களும் நானும் ஏசாவுடைய இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒரு கூழுக்காக நான் இதெல்லாம் தர முடியாது, நான் வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிறேன் போ என்று சொல்லி நிச்சயமா நீங்களும் நானுமா இருந்தா போயிருப்போம். ஆனால் ஏசா என்ன சொல்லுகிறான்? நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு, இந்தா இதை நீ வச்சுக்கோ, எனக்கு கூழ் கொடு என்று சொல்லி அதை ஈஸியா வித்துட்டு போயிட்டான். எதற்காகனா ஒரே ஒரு வேளை சாப்பாட்டுக்காக. அப்போ இந்த ஏசாவின் இடத்தில் இருந்த தேவன் வெறுத்த ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? He lives for the present. இன்றைக்கு என்னமோ அதுக்காக தான் அவன் வாழ்றான் ஒழிய நாளைய தினத்தை குறித்து, நாளைக்கு இதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும், இதோடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் எல்லாம் அவனுக்கு அதை குறித்து அக்கறையோ பயமோ இல்லை. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணும், இன்னைக்கு இதுக்கு எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், இதுக்காக நான் என்ன இன்னைக்கு இழந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கொஞ்சமும் கரிசனையோ பயமோ இல்லாதவன் தான் இந்த ஏசா. இன்றைக்கு நாமும் கூட அநேக நேரத்தில் எதிர்காலத்தை குறித்து, இன்னைக்கு எனக்கு இது வேணும்னா வேணும், இதோடைய விளைவுகள் பின்னாடி எப்படி இருக்கும், இன்னைக்கு இந்த பாவத்தை செய்யணும்னா செய்யணும், இந்த பாவத்தை செஞ்சுட்டு நாளைக்கு தேவனிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு அநேகர் நம்ம இருக்கிறோம். ஆனால் இதற்கு நல்ல ஒரு உதாரணம் யார் தெரியுமா? சிம்சோன். சிம்சோனுக்கு அன்னைக்கு இரவு தெலைலா அவளுடைய மடியில் படுத்து தூங்க வேண்டும். ஆனால் இவனால் நிம்மதியா தூங்க முடியல. ஏன்னா மடியில சிம்சோன் படுத்துட்டு இருக்கான். இந்த தெலைலா தூங்க விடாம என்ன பண்ணிட்டு இருக்கானா, நச்சிக்கிட்டே இருக்கா, நச்சரித்து கொண்டே உன்னுடைய வல்லமை எங்க இருக்கு சொல்லு, உன்னுடைய வல்லமை எங்க இருக்கு சொல்லு, உன்னுடைய வல்லமை. இப்ப சிம்சோனுக்கு தூங்கணும். அதனால அவன் என்ன பண்றான்? ஐயோ நான் தூங்கணுமே, அதுவும் இவன் மடியில இன்னைக்கு நான் நிச்சயமா தூங்கணுமே என்பதற்காக என்னுடைய வல்லமை இந்த முடியில் இருக்கிறது என்று சொல்லிட்டான். இவனுக்கு தூங்கணும்னா இவன் பக்கத்து ரூம்ல போய் எந்திரிச்சு போய் கதவை சாத்திட்டு தூங்கி இருக்கலாம். இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு, தெலைலாவுடைய வீட்டை விட்டு வேற எங்கேயாவது இவனுடைய வீட்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இவன் வீட்டில் வந்து படுத்து தூங்கி இருக்கலாம். ஆனா இவனுக்கு என்னன்னா, அன்னைக்கு நைட்டு தெலைலாவுடைய மடியில் நான் தூங்க வேண்டும், அதற்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் என்ன கேட்டாலும் பரவாயில்ல, அன்னைக்கு அந்த காரியத்தை நான் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி பின்னாடி வரப்போகிற விளைவுகளை அவன் மறந்து விட்டான். அதற்கு பிறகு அவன் மன்னிப்பு கேட்டான். அதை தேவன் மன்னித்து மீண்டும் அவனுடைய பலனை திரும்ப கொடுத்தார். ஆனால் கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த தரிசனத்தையும் நோக்கத்தையும், அவன் மேல் வைத்திருந்த வாக்குத்தத்தங்களையும் அவன் இழந்து விட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த சிம்சோனை போல, ஏசாவை போல, இன்றைக்கு எனக்கு செஞ்சே ஆகணுங்க, நாளைக்கு அது என்ன ஆகுதோ நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு நான் சாப்பிடணும், இன்னைக்கு நான் குடிக்கணும், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு நான் லைஃப் என்ஜாய் பண்ணணும், நாளைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொல்லி அதை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாதவர்களாய் இருந்தால், தேவன் ஏசாவை வெறுத்தது போல, சிம்சோனை கைவிட்டது போல நம்மையும் கைவிடுவார். நம்மையும் வெறுத்து விடுவதற்கு நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள் இராதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாய் இருப்போமாக. அடுத்ததாக தேவன் ஏசாவை வெறுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, பிற்பாடு ஏசா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளிவிடப்பட்டதை அறிவீர்கள். பின்பதாக அவன் ஆசீர்வாதத்திற்கு ஏங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றி ஏசாவை போல வேஷம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா உண்மையில் யாரை ஏமாற்றினது தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நீ போய் வேட்டையாடி எனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வா என்று சொன்ன உடனே இந்த ஏசா வேட்டையாடி கொண்டு வரதுக்கு போறான். நியாயமா ஏசா நல்லவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இல்லப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு நான் வித்துட்டேன், அதனால நீ யாக்கோபு தான் இதை பெற்றுக்கொள்ளணும், யாக்கோபு ஆசீர்வதின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் ஏசா யாக்கோபுக்கு தெரியாம, ரெபேக்கா அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கும் தெரியாம வித்திருந்த,
அதாவது யாக்கோபு கிட்ட ஏற்கனவே விற்று போட்ட அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை திருட்டுத்தனமா அப்பா கிட்ட வாங்கிடலான்னு சொல்லி அவசரமா இப்ப காட்டுக்கு போய் ஏதாவது வேட்டையாடி கொண்டு வரலான்னு சொல்லி அவன் போறான். அப்போ இங்க யாரை ஏமாற்ற நினைத்தது என்றால் இந்த ஏசாதான் யாக்கோபை ஏமாற்ற நினைத்ததொழிய யாக்கோபு ஏசாவை ஏமாற்றவில்லை. இப்ப ஏசா வந்ததற்கு பிறகு அவனுக்கு தெரிகிறது யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான் என்று. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனக்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி அவன் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல மிகவும் மனக்கசந்து அழுதான், அவன் அலறினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப இவன் மிகவும் மனக்கசந்து அழுததற்கு நோக்கம் இல்லைன்னா காரணம் என்னன்னா, ஐயோ ஆசீர்வாதம் போயிருச்சே என்று சொல்லிதான் அழுதான் ஒழிய தகப்பன நம்ம ஏமாத்திட்டோம், இல்லனா யாக்கோப தம்பிக்காரனை நம்ம ஏமாத்த நம்ம பிரயாசப்பட்டுட்டோம், நம்ம பாவம் செஞ்சிட்டோமே என்று சொல்லி அவன் அழுகவில்லை. தேவன் யாரை விரும்பினார் என்றால் தாவீதை விரும்பினார், தாவீதை அங்கீகரித்தார், சவுலை அங்கீகரிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த சவுல் பாவம் செய்தான் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அவனிடத்தில் போய் சொல்லும் பொழுது சவுல் அழுதான். அதே போல நாத்தான் தீர்க்கதரிசியும் தாவீது பாவம் செய்த உடனே தாவீது இடத்தில் போய் சொன்ன உடனே தாவீது அழுதான். அப்ப ரெண்டு பேரும் பாவம் செஞ்சாங்க, சவுலும் அழுகிறான், தாவீதும் அழுகிறான். ஆனால் எதற்காக அழுதார்கள் என்பதில் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சவுல் எதற்கு அழுதான் தெரியுமா? என்னை விட்டு இந்த ராஜ்யபாரம் போயிடக்கூடாதே என்று சொல்லி அழுதான். ஆனால் தாவீது எதற்கு அழுதான் தெரியுமா? ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன். சங்கீதத்தில் எழுதுகிறான், நான் பத்சேபாலோடு பாவம் செய்ததனால உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்து எடுத்து போற்றாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி அழுகிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தாவீது பாவம் செய்ததற்காக அழுதான், ஆனால் சவுல் பாவம் செய்தது நிமித்தம் அதன் மூலமாய் வருகிற கான்சிக்வன்சஸ், அது மூலமாய் வருகிற பிரச்சனைக்காக அழுகிறான். இன்றைக்கு நாமும் கூட ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம், அழுகிறோம். ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வந்துருச்சுன்னு அழுகிறோம். ஆனால் அந்த பிரச்சனை வருவதற்கு காரணமாக இருந்த நாம் செய்த பாவத்திற்காக நாம் அழுகிறோமா? அநேக நேரத்தில் இல்லை. ஆனால் தாவீதிடத்தில் இருந்த நல்ல ஒரு குணாதிசயம், அவன் செய்த பாவத்துக்காக அழுதான். ஆண்டவரே உம்மை நான் காயப்படுத்தி விட்டேன், உமக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் ஆண்டவரே, என்னை நம்பி இருந்த ஜனங்களுக்கு நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்து துரோகி ஆயிட்டேனே ஆண்டவரே என்று சொல்லிதான் அவன் அழுதான் ஒழிய வேற எதற்கும் அழுகவில்லை. அப்ப ஏசா நல்ல குணம் உள்ளவனாய் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில தேவன் வேண்டாம் என்று சொல்லி தேவனை ஒதுக்கி தள்ளின ஒரு மனிதன். இன்றைக்கு அநேகர் நல்லவர்களா இருக்கிறாங்க, நல்ல குணம் உள்ளவர்களா, எல்லாரையும் நேசிப்பாங்க, அவர்களை மன்னிப்பாங்க, துரோகிகளை கூட நல்லா ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அது நிமித்தம் அவர்களால் பரலோகம் போக முடியாது. நீங்களும் நானும் பரலோகம் போகணும்னா நல்ல விசுவாசிகளாய் தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறோம்? இன்றைக்கு உலகத்தில் பரவலான ஒரு காரியம் பரவி கொண்டிருக்கிறது. என்னன்னா, நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம். இல்லை, வேதம் அதை சொல்லவில்லை. நீங்க எவ்வளோ மகாத்மாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல குணம் உள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவர்களாய், ஏழைகளை நேசித்து அவர்களுக்கு தாராளமாய் செய்கிறவர்களாய் இருக்கலாம். இது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது. பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு மாத்திரமே. அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை சுமந்து அவருடைய வசனங்கள் சொல்லுகிற காரியங்களை நம்மேல் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக பாடுகளை சகிக்கிற நீங்களும் நானும் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது பரலோகத்திற்கு உங்களால் என்னால் போக முடியும். அதனால நல்லவர்களாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை தான் தேவன் இன்றைக்கு தேடுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் ஏசாவின் இடத்தில் இருந்ததுனால தான் ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஏசாவுக்குள்ள இருந்த இந்த குணாதிசயங்கள் ஏதாவது ஒன்று நமக்குள்ள இருந்தாலோ இன்றைக்கே அர்ப்பணித்து, ஆண்டவரே ஏசாவின் இடத்தில் இருந்த இந்த 7 காரியங்களில் 6 காரியங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது, ஒருவேளை இருந்துச்சுன்னா எங்களை மாற்றிக்கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு பைபிள் ஸ்டடியில நம்ம சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.